இட்லிக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனான தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பெரிய வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா மசிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி பாதி மசியறதுக்குள்ளேயே எனக்கு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிலிண்டர் மாற்றினதுக்கப்புறம் நல்லா வணக்கிட்டு ஆற வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே அடுப்பில் நான் இட்லிக்கும் ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் தக்காளி ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியை விட தோசைக்கு தான் தக்காளி சட்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.